பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபத்தில் விசுவாசத்தை கூட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் உள்ள ஜெபம் தான் ஒரு ரட்சிப்பையோ ஒரு விடுதலையோ ஒரு அற்புதத்தையே செய்ய முடியும். இப்படி கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். விசுவாசத்தின் அளவு தான் அற்புதத்தின் அளவாக மாறும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அற்புதமும் இருக்கும், அற்புதத்தின் அளவும் இருக்கும். பிரான்ஸ் தேசத்திலே ரேஷல் என்கிற ஒரு தேவ மனுஷி இருக்கிறாங்க. இப்போ பயங்கரமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய சின்ன வயதில் நடந்த ஒரு அற்புதமான சாட்சி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவங்க சின்ன வயசுல 8 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு விலா எலும்பிலே கேன்சர் வியாதியானது வந்திருந்தது. அதனால அவங்க எல்லாருமே உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க குடும்பமே உடைந்து போய்விட்டது. அப்போ அவங்க தகப்பன் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய விசுவாசத்தை மேம்படுத்திக் கொள்கிறார். கர்த்தர் நினைச்சா எல்லாத்தையும் மாற்றுவார், கர்த்தர் நினைச்சா என் பொண்ணை மாற்றுவார், என் பொண்ணுக்கு ஒரு விடுதலை வரும், என் பொண்ணு கண்டிப்பாக ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரியா மாறுவார் என்று சொல்லி விசுவாசித்து தனக்கு தெரிந்த நண்பர்கள், ஊழிய நண்பர்கள், விசுவாச நண்பர்கள், ஜெபிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு தரார். என்னன்னா, நான் இந்த இரவில் ஜெபிக்க போறேன் என் பொண்ணுக்காக. என் பொண்ணுக்கு இப்படிப்பட்டதான வியாதி வந்திருக்கு, அந்த வியாதியிலேருந்து சுகம் தரணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் முடியும். என் கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்கன்னு சொன்ன உடனே அந்த அழைப்பை ஏற்று சிலர்லாம் போனாங்க. அவரோடு சேர்ந்து நைட்டெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அழுதாங்க, புலம்புனாங்க. ஆண்டவரே, உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு என்ன நடந்தது, அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னா, ரேச்சலுக்கு இருந்த அந்த கேன்சர் மறைந்து போனது. இதிலும் பெரிதான காரியம் என்னவென்றால், அந்த எலும்பே புதிதான ஒரு எலும்பாய் மாறியது. ஸோ தேவஜனமே, நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எப்படி கர்த்தர் ரேச்சலுக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரோ அப்படியும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஸோ இந்த நாளில் உங்களுடைய ஜெபத்தில் கொஞ்சம் விசுவாசத்தை அதிகமாக்குங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகட்டும். நீங்கள் அற்புதத்தை காணுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.